ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கிறேன். அதில் ஐஸ்கிரீம் செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். அதனால் அந்த பாலை நீங்கள் எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எதில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோன்னா, ரோஸ் மில்க் போடுவோம் இல்லையா, அந்த மிக்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். இதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ரோஸ் மிக்ஸ் பவுடரை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா லங்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பச்சை பால் தான் ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சாத பால் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா லங்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் கொதிஞ்சிகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ பால் கொதித்து நல்லா சிம்மில் இருக்குது. இப்போ இந்த பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த ரோஸ் மிக்ஸ் பவுடரை நம்ம பாலோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும், அதனால் ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடியோடு கலந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். பார்க்க போனால் ஒரு 15 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். நம்ம ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பு சிம்மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. ஏன்னா உடனே டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு நான் ரோஸ் கலர் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது வேண்டாம். இப்போது ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 3 சொட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே நம்ம கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நல்லா அடியோடு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. அதாவது 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான இந்த மிக்சர் ரெடி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனும் நம்ம கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நல்லா அடியோடு கலந்துட்டு பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஊற்றி 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா மறுபடியும் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால தான் ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க. எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க, இல்லைனா ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். அதில் ஃப்ரீசரில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஐஸ்கிரீம் எடுத்தேன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கும். முன்னாடி ஃபஸ்ட் டைம் அரைக்கிறத விட செகண்ட் டைம் அரைக்கிறத பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சூப்பராக அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ மறுபடியும் மூடி ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இந்த வெயில் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பிக்னஸ் கூட இதை நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டோம். இன்னும் உங்களுக்கு நிறைய ரெசிபி வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வருகிற காலத்தில் சூப்பரான ஐஸ்கிரீம் வீடியோ நம்ம செஞ்சு போடலாம். பாருங்கள், இப்போது ஹர்ஷீஸ் சிரப்பு ஊற்றி டாப்பிங்க்கு நான் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டெக்கரேட் வேணுமோ நட்ஸ்னால் நட்ஸ் தூவி அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.